ஓபிஎஸ் அண்ணனை தான் இந்த பேட்டி மூலியமா நான் கேட்கிறேன். அவர்கிட்ட ஒரு தனி மரியாதை, மற்றவங்களை மதிப்பதில் அவர் அடிச்சுக்கிறது ஒரு தலைவரே கிடையாது. அவ்வளவு அன்பா பேசக்கூடியவர். நான் கேட்கறது அன்பா, ஒருங்கிணைப்பு தேவை, மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க கட்சியின் நலன் கருதி ஒரு காலத்துல முதல்வரா இருந்தீங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி அது நம்மளை அடிக்கிறதுக்குன்னே வந்திருக்க ஒரு கட்சி. அது என்ன பண்ணிச்சு, உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி துணை முதல்வரா பண்ணிச்சு. ஒரு எஸ்பியா இருந்தவர் இன்ஸ்பெக்டரா மாறுனீங்க. ரைட், அன்னைக்கும் அவங்க சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க. இன்னைக்கும் அவங்க பின்னாடி தான் விடாம நிக்கிறீங்க. ஆனா அவங்க மதிக்கவே மாட்டேன்றாங்க, மரியாதை கொடுக்கவே மாட்டேன்றாங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு தொழிலா போச்சு. அங்க இருக்க சின்ன தலைவர் கூட உங்க பேரை சொல்றது இல்ல. சொல்லிட்டு இருந்தாரு, அவரு காலி ஆயிட்டாரு. ஆனா நான் என்ன கேக்குறேன், எல்லாரும் நின்றுடுவாங்களே ரோட்ல? இவ்வளவு பேத்துக்கும் எந்த பொறுப்பையும் பழனிசாமி கொடுப்பாரு நீங்க நம்புறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அவங்களையெல்லாம் அகாமடேட் பண்ணணும் கட்சியில. அவங்களையெல்லாம் துணையா இணையா எடுத்துக்கணும். ஆகவே அதை பண்ணாதாங்க நான் வர முடியும் இந்த இதுக்குன்னு சொல்லி. நீங்க மற்றவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலனாலும் போகுது. ஒரு அங்கீகாரத்தை கட்சியில், ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு அங்கீகாரத்தை அவரோட வாங்கி கொடுத்து அப்புறம் நீங்க இந்த முடிவு எடுத்தீங்கன்னா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. இல்லைன்னா நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி சோர்வடைந்து எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க.